கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் அருமருந்தாம் நற்கருணை திருவிருந்து பெருவிழாவை நம் பங்கிலே இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நற்கருணை ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார், இன்றும் நம்மோடு இருக்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணை என்னும் திருவிருந்து வழியாக நம்மோடு தங்கி நமக்கு வாழ்வை வழங்கி கொண்டு இருக்கின்றார். இந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு தங்கி நமக்கு பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது எத்தனையோ புனிதர்கள் இந்த நற்கருணை வழியாக வாழ்க்கையில் ஏற்றம் கண்டதை நாம் வாசிக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அவற்றிலே ஒன்று எங்கள் இயேசு சபை முன்னாள் தலைவர் பேரருட்திரு பேத்ரோ அருப்பே அவர்கள் தன் வாழ்க்கையில் இந்த நற்கருணை ஏற்படுத்திய தாக்கத்தை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஒன்று, முதலிலே தனக்கு தேவ அழைத்தல் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்ததே இந்த திவ்ய நற்கருணை என்பதை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு இளைஞன், மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ படிப்பு படித்து கொண்டிருக்கின்றார். அவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர். அந்த ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட் நகரிலே அவர் மருத்துவ கல்லூரியிலே பயின்று கொண்டு இருக்கின்றார். 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய தந்தை இறந்து விட்டார். எனவே வீட்டிற்கு வருகிறார். வீட்டிலே தன் தாயோடு இருந்து 2-3 நாட்கள் அவருக்கு ஆறுதலாக இருக்கின்றார். அப்பொழுது அவருடைய தாய் சொல்லுகிறாள், மகனே, என்னுடைய சோகத்தை போக்க நாம் 2-3 நாட்கள் லூர்து நகரிலே அன்னை மரியாளின் திருத்தலத்திற்கு சென்று அங்கே ஜெபித்துவிட்டு வருவோம் என்று சொல்லுகிறார். எனவே இவர் தாயும் இவரும் இவருடைய தங்கையும் லூர்து நகருக்கு செல்லுகிறார்கள். அந்த லூர்து நகரிலே ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் நற்கருணை நாதரின் கதிர்பாத்திரத்தை தூக்கி நோயாளிகளின் மீது ஆசீர்வதித்து செல்லுவது வழக்கம். ஆகவே அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் எல்லோரும் திரளாக 2 பக்கமாக நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இவரும் ஒரு இளைஞனாக தன் தாயோடும் சகோதரியோடும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர். இவருக்கு அருகிலே ஒரு சக்கர வண்டியில் உருண்டு திரண்ட சதை பிண்டத்தை போல இருக்கின்ற ஒரு மனிதரை அந்த சக்கர வண்டியில் வைத்திருந்தார்கள். இவர் மருத்துவ மாணவராக இருந்ததால் அவரை வினோதமாக பார்த்தார். எப்பா, இவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும், இவன் ஏன் இங்கு வந்து இருக்கிறான் என்று எண்ணினார். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த நற்கருணை நாதர் தாங்கிய கதிர்பாத்திரத்தை குருவானவர் தூக்கி ஆசீர்வதித்து கொண்டு வருகின்ற பொழுது இவர்கள் அருகிலே இருந்த அந்த சதை பிண்டத்தை போல இருந்த அந்த நபர் சக்கர வண்டியிலே இருந்து எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இது இவருடைய மனதை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. எப்படி இது நடக்கும்? இதற்கு இந்த நற்கருணை நாதருக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்று அவருடைய மனதில் அப்பொழுது எழ ஆரம்பித்தது. ஆனால் அவர் மருத்துவ மாணவராக இருந்ததால் பல கேள்விகளை எழுப்புகிறார். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கும்? அதே வேளையிலே தான் கண்ட அந்த காட்சியை நேரடியாக பார்த்ததால் அதை மறுக்கவும் முடியவில்லை. 2-3 நாட்கள் அவர்கள் அங்கு தங்கிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிலே 2 நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் தன் மருத்துவ படிப்பை தொடர அந்த மேட்ரிட் பல்கலைக்கழகத்திற்கு செல்லுகிறார். சென்ற இவரால் தன்னுடைய படிப்பை தொடர முடியவில்லை. லூர்து நகரிலே அந்த நற்கருணை பாத்திரத்திலே இருந்த ஆண்டவரின் வல்லமைக்கை செயல் இவரை பாதித்தது. ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அடிக்கடி இவருடைய உள்ளத்தில் ஒரு காட்சி உருவாகி அதற்கு மேல் அவரால் அந்த மருத்துவ படிப்பை தொடர முடியாமல் அதை முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து இயேசு சபையில் சேருகிறார். இதை அவர் குறிப்பிடுகின்றார். இயேசு சபையில் சேர்ந்து தன்னுடைய பயிற்சியை முடித்து அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். குருவாக பணியாற்றிய பின் இவரை இந்த பயிற்சிக்கு, நவ துறவர பயிற்சிக்கு இவரை பொறுப்பாளராக நியமிக்கின்றார்கள்.
அப்படி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட இவர் 1946ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டிலே ஹிரோஷிமா என்கின்ற இடத்திலே அங்கு அந்த நவ துறவிகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டுதான் அந்த நாட்டிலே அணுகுண்டு வீசப்பட்டது. அப்பொழுது அணுகுண்டு வீசப்பட்ட பொழுது இவர்கள் இருந்த பகுதி சற்று கொஞ்சம் தள்ளி, நகரை விட்டு தள்ளி இருந்ததால் பாதிப்பு அதிகம் இல்லை. ஒரு சில சேதங்கள் இவருடைய வீட்டிலும் நடந்தது. ஆனால் நகரிலே பல பாதிப்புகளை ஏற்படுத்தியது. பல பேர் சிதறுண்டு கிடந்தார்கள், உயிருக்காக போராடினார்கள். சில பேர் இறந்து விட்டார்கள். சிலருடைய கைகள் கால்கள் சிதறி அங்கும் இங்குமாக கிடந்தது. இவர் ஒரு மருத்துவ மாணவராக இருந்ததால் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு முதல் உதவி செய்யலாம் என்று ஒரு கையிலே மருந்துகளையும், இவர் ஒரு குருவாக இருந்ததால் இன்னொரு கையில் நற்கருணை நாதரையும் தூக்கி கொண்டு தெருக்களிலே போகின்றார். யாராவது உயிருக்கு போராடினால் அவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று. அப்பொழுது அவர் போய்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடிபாடுகளுக்கு கீழே கிடந்த ஒரு இளம்பெண் தன் கையை நீட்டி ஃபாதர் ஃபாதர் என்று இவரை கூப்பிட்டாராம். உடனே இவர் அருகே ஓடி மேலே கிடந்த அந்த சிதறல்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, என்னம்மா உனக்கு வேணும், தண்ணீர் வேணுமா, அல்லது உனக்கு ஏதாவது மருத்துவமனைக்கு தூக்கி செல்ல வேண்டுமா என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொல்லுகிறார், அந்த இளம்பெண் என்னை பார்த்து, ஃபாதர் கம்யூனியன் கொண்டு வந்திருக்கிறீர்களா, நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று அந்த இளம்பெண் கேட்டாள். அவர் சொல்லுகிறார், இது என்னை தூக்கி வாரி போட்ட நிகழ்ச்சி. ஏனென்றால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த இளம்பெண் என்னை தூக்கி கொண்டு விரைவாக மருத்துவமனைக்கு செல்லுங்கள், எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் உயிர் தருகின்ற உணவு இந்த நற்கருணை என்பதை அவள் உணர்ந்திருக்கின்றாள். ஆனால் நான் இத்தனை ஆண்டுகள் குருவாக பணியாற்றுகின்றேன், ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகின்றேன், அந்த உயிருள்ள ஆண்டவரை பற்றி நான் அறியவில்லையே என்று உணர்ந்து அன்றிலிருந்து நற்கருணை மீது தன்னுடைய நம்பிக்கையை வளர்த்து கொண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் இயேசு சபை தலைவராக ஆன பிற்பாடு இந்த நற்கருணையினுடைய மகத்துவத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்று கடிதம் எழுதி அறிவுரை கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிருள்ள ஆண்டவர் நற்கருணையில் இருக்கின்றார். இன்றும் பல சாதனைகளை சாதிக்கின்றார். இவர் வாழ்க்கை மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ புனிதருடைய வாழ்க்கையை நாம் பார்த்து இருக்கின்றோம். அன்னை தெரசா அவர்களும் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய மடத்தை நிறுவப் போகும்போது அங்கே நற்கருணையை தூக்கி கொண்டு செல்லுவார். அந்த நற்கருணை நாதர் முன் ஜெபித்து தன்னுடைய பணிகளை தொடங்க உறுதி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்பார். இப்படி ஒவ்வொரு புனிதர்களையும் பார்க்கின்ற பொழுது நற்கருணை அவர்களுக்கு உயிர் தரும் உணவாக, வாழ்க்கையில் ஏற்றத்தை தருவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்ததை பார்க்கின்றோம். அதே ஆண்டவரை தான் நாமும் பெறுகின்றோம். அந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார், இந்த நற்கருணையின் மீது நாம் கொண்டிருக்க வேண்டிய பற்று என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு எத்தனையோ பல கருத்துக்களை தான் இவ்வுலகில் இருந்தபோது சொன்னார். ஆனால் நம்மோடு என்றும் அவர் வாழ விரும்பி அவர் தன் வாழ்க்கையின் இறுதியிலே நற்கருணையை ஏற்படுத்தினார். அந்த நற்கருணையை உணவின் வடிவிலே ஏற்படுத்தினார், உணவு உண்பதற்காக. அதனால்தான் அவர் சொன்னார், இதை வாங்கி உண்ணுங்கள், நாம் அனைவரும் இதை உண்டு வளம் பெற வேண்டும் என்று இயேசு நமக்கு இந்த நற்கருணையை கொடுத்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாராவது ஒருவர் சாக போவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். நான் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த குடும்பத்திலே அந்த வீட்டு தலைவர் இறந்து விட்டார். அவருக்கு 2 பையன்கள். அவர்களை அவருடைய சித்தப்பா, அவருடைய தம்பி அவர்களை வளர்த்து வருகிறார். இப்பொழுது அவர்கள் வயது வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த சித்தப்பாவை அவர்கள் மதிப்பது கிடையாது. அதனால் அவர் என்ன செய்வார், இருந்தாலும் அவர்களை அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் அவனுக்கு உதவி செய்தீர்கள்,
இப்பொழுதுதான் உங்களுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன் என்கின்றார்களே, நீங்கள் பாட்டு விட்டுருங்க, அவங்க வாழ்ந்து கொள்வார்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை ஃபாதர், இந்த பையன்களுக்காக நான் செய்யவில்லை. என்னுடைய அண்ணன் இவர்கள் சாகும் பொழுது இவர்கள் இருவரும் 2 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தார்கள். அப்பொழுது என் அண்ணன் இந்த 2 பேரின் கைகளையும் என் கையிலே கொடுத்து, நீதாப்பா என் பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும், வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று என் அண்ணன் சொல்லிவிட்டு இறந்தார். அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டுதான் இவர்கள் என்னை ஏளனமாக பேசினாலும் மரியாதை கொடுக்கவில்லை என்றாலும் இவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஒருவர் இறக்கப் போவதற்கு முன்னால் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். இதை நீங்கள் இன்னும் சிறப்பாக இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சகல ஆன்மாக்களின் நினைவு நாளிலே நாமெல்லாம் கல்லறைக்கு போவோம். நீங்களும் போயிருப்பீங்க, பார்த்துருப்போம். கல்லறையை போய் சுத்தம் செய்து அங்கே ஜெபம் செய்கின்றோம். அப்படி ஜெபம் செய்யும் பொழுது பார்த்தால், நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, சில கல்லறை மேலே ஸ்வீட் வச்சுருப்பாங்க, லட்டு வச்சுருப்பாங்க, பூந்தி வச்சுருப்பாங்க, பொரிகடலை வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. சரி, ஏண்டா இப்படி வைத்திருக்கீர்கள் என்று கேட்டால், அவர் விரும்பி சாப்பிடுவார் ஃபாதர், அதனால் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். பரவாயில்லை, ஏற்றுக்கொண்டேன். ஒரு கல்லறையில் பார்த்தேன், ஒரு குவார்ட்டர் பாட்டில் வச்சுருந்தான். நான் சொன்னேன், என்னடா இது குவார்ட்டர் பாட்டில் இப்படி வச்சுருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், ஃபாதர், எங்கள் அப்பா கொஞ்சம் தண்ணி போடுவார், சாக போகிறதுக்கு முன்னால் டேய் ஒரு பெக்கு கொண்டு வாங்கடான்னு சொன்னார். நாங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவர் செத்துட்டார் ஃபாதர். அதனால் அவர் ஆவி அதை தேடி அலையுங்கிறதுக்காக நாங்கள் குவார்ட்டர் பாட்டில் இப்படி வச்சுருக்கிறோம். அப்பப்போ வெளியில் வந்து ஒரு பெக்கு போட்டுட்டு உள்ளே போயிடுவார் ஃபாதர் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் இறப்பதற்கு முன்னால் சொல்லுகின்ற சொல்லுக்கும் ஒரு வாக்குறுதிக்கும் நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இதே போல நம் ஆண்டவர் இயேசு தான் சாகப் போவதற்கு முன் நமக்கு சொன்னது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நான் உங்களோடு இணைந்திருந்தால்தான் நீங்கள் மிகுந்த பலன் தர முடியும். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் தருவதற்காக இந்த நற்கருணை என்னும் உணவு வழியாக வருகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவர் உணவிலே வருகிறார். உணவு என்பது வெறுமனே உடம்பை மட்டும் வளர்ப்பது இல்லை, அது உறவையும் வளர்க்கின்றது. அதனால தான் நம்ம வீடுகளிலே எந்த வைபவமாக இருக்கட்டும், அது திருமண நிகழ்வா, பிறந்த நாள் கொண்டாட்டமா, காதணி விழாவா, ஏன் இறந்த நாளில் கூட, நினைவு நாளில் கூட விருந்து பரிமாறப்படுகின்றது. ஏனென்றால் விருந்து வெறுமனே உடம்பை மட்டும் வளர்ப்பது இல்லை, உறவையும் வளர்க்கின்றது. எனவே தான் நாம் யாருடனாவது சண்டை போட்டால் என்ன சொல்கிறோம்? உன் வீட்டில் எச்சி கையை கூட நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உனக்கும் எனக்கும் உறவு சரியில்லை, ஆகவே நான் உன் வீட்டில் உண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ என்னை உண்ணவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் உறவு இல்லை என்று சொல்லுகிறார். அவர் உறவை முறிப்பதில்லை, நான் தான் உறவை முறிக்கின்றேன். நாம் அன்பார்ந்தவர்களே, இந்த உணவுக்கு இன்னும் ஒரு சக்தி இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய குறை என்னன்னா, இந்த மறதி இருக்கணும். மறதி இல்லைன்னா நம்ம மண்டையெல்லாம் பெருசாகி வெடித்து போயிடும். ஆனால் எதை மறக்கணுமோ அதை மறக்க மாட்டோம், எதை மறக்கக்கூடாதோ அதை பத்திரமாக மனசுக்குள்ளே வச்சு அப்பப்போ அர்த்த வேடுங்களை குத்தி காட்டுவோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, யாராவது சாப்பிடுவதற்கு மறக்கிறோமா? நான் சாப்பிட்டு 5 நாளாச்சியா, சாப்பாடை பற்றியே எனக்கு நினைவே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அதை மகிழ்ச்சி அடைவீர்களா? என்ன செய்வோம்? மருத்துவப்புறை போய் பார்க்குறோம். டாக்டர், 5 நாளாக சாப்பாடவே முடியலை டாக்டர், நல்லதுயா மிச்சம்யா, போயா பணத்தை சேமித்து வைக்கலாம் என்றால் சொல்லுவார், மருந்து கொடுக்கின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சாப்பிடவில்லை என்றால் அது நமக்கு ஒரு சக்தியை தராது. இதை போலத்தான் நம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொரு நாளும் நீ என்னை உண்ண வேண்டும். அப்படி உண்டு உனக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நான் உன் உறவை எப்பொழுதும் முறிக்க மாட்டேன். ஒருவேளை நீ முறித்தாலும் நான் உன்னை தொடர்ந்து உன் பின்னால் வருவேன் என்று இயேசு கூறுகிறார்.
ஆனால் நம்ம மக்களில் நம்ம சில பேர் என்ன சொல்கிறோம், ஆண்டவர் போனால் போயிட்டு போகிறாருன்னு, கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கு மட்டும்தான் நற்கருணை வாங்குவேன், மற்ற நாள்லாம் நான் நினச்சா வாங்குவேன், இல்லாட்டினா இல்லை என்று சொல்லுகிறோம். அந்த ஆண்டவர் உணவாக நம்மிடம் வந்து நம்மை வாழ்விக்க வருகிறார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவரே உனக்கும் எனக்கும் உறவு சரியில்லை, ஆனால் நீ இருந்து கொள் என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை நாதரை நாம் உண்டு அவருடைய உறவை வளர்த்து கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர் அங்கு பிரசன்னமாக இருக்கின்றார். இதற்கு நமது விசுவாசம் தேவை. நீங்கள் நற்செய்தியை புரட்டி பாருங்கள். இயேசு 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னால் பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து காட்டுகிறார். கடலிலே நடந்து போகிறார், இன்னும் பல அற்புதங்களை செய்கின்றார், மக்களுடைய மனதை தயார்படுத்துகின்றார். இயற்கைக்கு மாறான சில செயல்களை என்னால் செய்ய முடியும் என்பதை மக்கள் மனத்திலே உணர்த்துகின்றார். இறுதியாக 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சியை சிறப்பாக யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு வந்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை கூப்பிடுகிறார். முதல்ல பிலிப்புவை கூப்பிடுகிறார். அவரை கூப்பிட்டு, இந்த மக்கள் தனியாக இவ்வளவு நாட்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பிலிப்பு சொல்லுகிறார், என்ன ஆண்டவரே, இவ்வளவு கூட்டத்திற்கு எங்கே போய் கடையில் போய் அப்பம் வாங்குவது? அப்படி அவ்வளவு காசு கொடுத்து வாங்குவது நம்மால் முடியாது, வாங்கினாலும் எந்த கடையிலே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் பலவேந்திரர் வந்து என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே, இங்கு ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்பொழுது ஒரு வார்த்தையை யோவான் நற்செய்தியாளர் அங்கு குறிப்பிடுவார். இயேசு தான் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவர்களை சோதிப்பதற்காக இவ்வாறு கேட்டார். இவ்வாறு மகத்தான செயலை என்னால் செய்ய முடியும், ஆனால் அவர்கள் உணர வேண்டும் என்று இயேசு இதை செய்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, வல்லமை மிக்க ஆற்றலை இந்த ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இந்த நற்கருணையில் இருக்கின்றார். இதை நாம் உணர வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் உண்ணும் பொழுது ஒரு வாடிக்கையாக மாற்றிவிடக்கூடாது. மாறாக இதன் மகத்துவத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் பங்குகளிலே ஆண்டுக்கு ஒரு முறை நற்கருணை திருவிழாவென்று கொண்டாடி அந்த பவனியில் பங்கெடுத்து நற்கருணை மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை புதுப்பிக்க தாய் திரு அவை நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை இன்று நமது பங்கிற்கு கிடைத்திருக்கிறது. இதை பயன்படுத்தி இந்த நற்கருணை நாதர் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இது சவால் நிறைந்தது. அதிலே ஏற்றுக்கொள்ள சில சமயங்களில் தடைகள் இருக்கலாம். எனவேதான் இந்த இயேசு என் உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு உயிர் இராது என்று சொன்ன பொழுது பலர் இதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், பலர் அவரை விட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? தன்னுடைய அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? அங்கு அவர் சமரசம் செய்யவில்லை. நான் சொன்னது சவால் நிறைந்தது. இதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சக்தி வேண்டும், விசுவாசம் வேண்டும். அது இல்லை என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு நீங்கள் முன் வருகிறீர்களா என்று அப்போஸ்தலர்களை கேட்டார். அப்பொழுதுதான் பேதுரு சொன்னார், யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஆண்டவரை நான் எனது வாழ்க்கையில் உண்மையிலே நற்கருணை பெறும்போது அந்த உணர்வை நான் பெறுகின்றேனா? இல்லை என்றால் அதை புதுப்பித்து கொள்ள முன்வர வேண்டும். நாம் சில சமயத்தில் நம்மெல்லாம் சாப்பிடுகிறோம். சில பேர் சாப்பிட்டு ஒல்லி குச்சியாக ஒட்டடை குச்சி மாதிரி இருப்பாங்க. அதனால் ஒல்லியாக இருக்கவங்களாம் மோசமானவங்க, தடியாக இருப்பவங்களாம் ரொம்ப நல்லவங்கன்னு இல்லை. ஆனால் சில பேர் வந்து புல் தடுக்கினாலும் கீழே விழுந்துருவான், அது ரொம்ப ஆபத்து. அவங்கள பார்த்து என்ன கேட்குறோம்? ஏப்பா நீ சாப்பிட்றதே இல்லையா ஒழுங்கா? சாப்பிட்டாலும் உடம்பில் ஒட்டுறது இல்லையான்னு கேட்குறோம். அப்போ ஒன்று சத்துள்ள உணவை உண்ண வேண்டும். ஒருவேளை சத்துள்ள உணவை உண்டாலும் உடம்பில் வியாதி இருக்கக்கூடாது. இதை போல அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை பொறுத்த அளவில் சக்தி இருக்கிறது. இதை பல புனிதருடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே நற்கருணையிலே சக்தி இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் எனக்குள் இத்தகைய மாற்றங்கள் எழவில்லை என்றால், எனக்குள் ஏதோ தடை இருக்கிறது. அது விசுவாச தடையாக இருக்கலாம்,
அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின்மையாக இருக்கலாம், அல்லது என்னிடம் இருக்கின்ற சுயநல போக்காக இருக்கலாம். எதுவென்று கண்டு அந்த தீமைகளை என்னிடமிருந்து அகற்றிவிட நான் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயிருள்ள ஆண்டவர் என்னில் செயலாற்ற நான் என்னையே ஒப்பு கொடுக்கின்றேன். அத்தகைய ஒரு வாய்ப்பு, அத்தகைய ஒரு அருள் என்னிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே வேளையிலே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவர் நாம் பிறரை ஏற்றுக்கொள்வதற்கு, அதிலும் சிறப்பாக நமக்கு துரோகம் செய்பவர்களுக்கு, நம்முடைய பெயரை கெடுப்பவர்களுக்கு சில சமயங்களில் அவர்களையும் மன்னிக்க நான் இறைவன் கொடுக்கின்ற ஒரு மருந்துதான் இந்த நற்கருணை என்னும் திருவிருந்து. ஆனால் அதை நாம் உண்மையிலேயே மருந்தாக பெறுகிறோமா, அல்லது வாடிக்கை உணவாக மாற்றி விடுகிறோமா? பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை நாம் அடிக்கடி உண்பதால் இதன் மகத்துவத்தை உணர ஒருவேளை நமக்கு எண்ணம் வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட தருணங்கள் நம்மை புதுப்பிக்க நமக்கு துணை புரிய வேண்டும். இதை ஒரு வெற்று சடங்காக மாற்றாமல், இதை உயிருள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டவர் எனக்குள் வருகிறார், நான் அந்த மாற்றத்தை என் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டும். நாம் புதுநன்மை பெற்ற நாளிலிருந்து இன்று வரை எத்தனை முறை நாம் இந்த நற்கருணையை பெற்றிருக்கின்றோம்? என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கின்றதா? என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நான் சவால்களை சந்திக்கின்ற பொழுது அதை எதிர்கொள்ள இந்த ஆண்டவர் எனக்கு சக்தியை கொடுத்திருக்கிறாரா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் வெறும் வாடிக்கையாக இதை பயன்படுத்தினால் அதனால் நமக்கு எந்த பலனும் இருக்காது. ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் கூறுகிறேன். இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. ஆனால் ஊர் பேரை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறீங்க. யாராவது அந்த ஊரில் ஒரு ஆள் இருந்து அப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இது நடந்தது ஒரு கடற்கரைக்கு பக்கத்திலே நடந்த ஒரு பங்கிலே. அந்த பங்கிலே ஊர் திருவிழா நடத்துவதற்காக ஆயர் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆயர் அவர்கள் போய் அன்று பூசை வைக்கின்றார். அப்பொழுது பங்குத்தந்தை சொன்னார், இந்த ஊரில் 2 பிரிவாக இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் நல்லா ஒரு அறிவுரை சொல்லுங்க ஃபாதர்னு கொஞ்சம் பங்கு சாமியார் சுதி ஏற்றி விட்டார். ஆயர் அவர்களும் ரொம்ப காரசாரமாக பிரசங்கம் வச்சு விட்டார். ஏப்பா, நம்மலாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே, இவ்வாறு பிரிந்து கிடப்பது சரியா? ஆண்டவருக்குள் ஒரே சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறோமே, பிரிவினைகள் நமக்குள் இருப்பது சரியா என்று போட்டு தாக்கிவிட்டார். இதை கேட்ட அந்த ஊர் இளைஞர்களுக்கு இரத்தம் சூடேறி விட்டது. இந்த பிஷப்புக்கு எதுக்கியா இதெல்லாம் வேலையில்லாத வேலை? வந்தமா, மந்திரிச்சமா, எந்திரிச்சமான்னு இருப்பாரா? இவர் பாட்டு ஒன்றா இருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாரே, இந்த ஆயரை ஒரு சாத்துனா தாண்டா இவருக்கு அறிவு வரும் என்று இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆயர் அவர்களை பூச முடித்த உடனே அடிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். இந்த செய்தி பங்குசாமியாருக்கு சொல்லப்படுகிறது. பங்குசாமியாருக்கு ஒரே பதட்டம். ஐயையோ, மற்ற ஊரில் ஆயர் அடித்தாலும் பரவாயில்லை, நம்ம பொங்கலே அடிக்கிறது, ஆகவே அது பெரிய நமக்கு அவமானமாகி விடுமே, இதை எப்படியாவது தடுக்க வேண்டுமே என்று சொல்லி போய் ஆயர்கிட்ட கேட்குறாரு. ஆயர் அவர்களே, இப்படி பசங்கள்லாம் நினைக்கிறாங்க, இவங்க மோசமான பசங்க, அதனால் நான் வேணா போலீஸுக்கு செய்தி சொல்லி பாதுகாப்பு கேட்கலாமானையோ, பேசாமல் பூசையை பாரியான்னு அதட்டி விடுகிறார் ஆயர். ஆனால் பங்குசாமியாருக்கு விருக்குன்னு இருக்கு. இவர் பாட்டு சொல்லிட்டாரு, அவங்க பாட்டு ஏதாவது செய்தால் பழியெல்லாம் நம்ம வேலை விழுந்து விடுமே என்று துடிக்கின்றார். பூசை நடக்கிறது. இளைஞர்களும் கம்பர் அழித்து ரெடியாக நிற்கிறார்கள் அடிப்பதற்காக. பூசை முடிந்த உடனே ஆயர் அவர்கள் என்ன செய்தார்? அந்த நற்கருணை பெட்டி பேழையை திறந்து அந்த நற்கருணை பாத்திரத்தை தூக்கி கொண்டு அப்படியே கையில் வைத்து கொண்டு கோயிலை விட்டு அப்படி சக்ரிஸ்துக்கு போனார். வழியிலே அடிப்பதற்காக கம்போடு இருந்த இளைஞர்கள் இந்த ஆயர் இந்த நற்கருணை தூக்கி போகிறத பார்த்துட்டு எல்லாரும் முழந்தாள் படியிட்டு, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்குள்ளே ஆயர் பத்திரமா அறைக்கு உள்ளே போயிட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி உண்கின்ற ஆண்டவர் உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் பகை உணர்வை வளர்த்தார் என்றால் அது ஏதோ பகை உணர்வை வளர்க்க ஆண்டவர் கொடுக்கின்ற நியூட்ராமல் அல்ல இந்த நற்கருணை. மாறாக பகைவர்களை எதிர்கொள்ள, உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்களை எதிர்கொள்ள இறைவன் கொடுக்கின்ற அருமருந்து தான் இந்த திருவிருந்து என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இதை வாடிக்கை உணவாக கருதாமல், உயிருள்ள இறைவன் வருகின்றார், என்னோடு தங்குகிறார்,
எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நான் என்னையே அர்ப்பணிக்கின்றேன். அதற்கு தடையாக இருக்கும் தடைகளை தகர்த்தெறிய நான் தயாராக இருக்கின்றேன். இயேசுவே வாரும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கி என் வாழ்வை மாற்றும் என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணை நாதரிடம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி கடமைப்பட்டு நம்மையே அர்ப்பணித்து உண்மையான நற்கருணை பக்தியில் வளர இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இன்றைய திருப்பலியிலும் பவனியிலும் இறுதியாக நாம் பெற இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்திலும் இறையருளை பெற்று மகிழ்வோடு அன்பின் சீடர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். ஆமென்.